ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னவன் எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். 2ஓட ஸ்டார்டிங்கேவும் 1ஓட தொடர்ச்சியாக தான் காமிக்கிறாங்க. நம்ம காவு வந்து யாய் பின்னாடியே வந்துட்டு இருந்தா இல்லையா, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம யாய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. யாய் இருந்துட்டு காவு கிட்ட உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம காவு அப்படியே நடந்து போய் யாயோட உடம்புக்குள்ளே புகுந்து அந்த பக்கமாக போயிடுறான். இப்போ வந்து நம்ம காவுக்கு யாய் வந்து கண்ணுக்கு தெரியல, ஆனால் யாய் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கண்ணுக்கு தெரியறான், அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடுறான் போல். நம்ம காவு இருந்துட்டு இந்த பக்கம் தானே வந்தார், எந்த பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனும் அந்த பக்கமாக போயிடுறான். யாய் இருந்துட்டு இப்போ பார்க்க முடியலாட்டியும் பரவாயில்ல, ஒரு நாள் பார்க்க வேண்டிய நேரம் வரும், அன்னைக்கு நீ பார்ப்ப, அந்த நேரம் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி யாயும் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் காவும் வந்து அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இந்த பக்கம் நீங்கள் யாராவது போகிறத பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மா இருந்துட்டு யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவனும் இருந்துட்டு, அதாவது அவர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாருமா, இந்த பக்கம் தான் போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற அந்த அப்பா பசங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நான் இனிமேல் அவங்க 2 பேரையும் அப்பா பசங்கன்ட்டே சொல்லிக்கிறேன். ஏன்னா பேர் வந்து 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. நான் அப்பா பையன்ட்டே சொல்லிக்கிறேன். அம்மா இருந்துட்டு, இல்லையேப்பா நான் அப்படி யாரையும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு அது கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு, நான் அவர் பின்னாடியே போனேன், ஆனால் அவர் திடீர்னுட்டு காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் இருந்துட்டு, நீ ஒன்றும் ரொம்பலாம் யோசிக்காதப்பா, நான் உனக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம யாயோட டிராயிங்கை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் இப்படி வரைஞ்சிட்டு இருக்க மேலே நின்று நம்ம யாய் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஒன்றை காமிக்கிறாங்க. நம்ம யாயும் அப்பாவும் காவை தேடி வந்திருக்காங்க. காவு எங்கே இருக்காங்கன்ட்டு விசாரித்து காவு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா காவு இல்லை, காவுக்கு பதிலாக வேற ஒரு லேடி தான் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம காவுக்கு அம்மாவாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்பா அங்கே இருந்திருக்காங்க. அவங்க இருந்துட்டு, நீங்கள் கேட்டு வந்த ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேர்த்துக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு. அதை பற்றி பேசிக்கிட்டேவும் ரோட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு திருடன் போல் அவன் இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமாக ஓடிட்டுருக்கான். அந்த திருடனை பிடிக்கிறதுக்காண்டி பின்னாடியவும் நம்ம காவு பையனும் ஓடி வந்துட்டுருக்கான். அவனை பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஓடி வரும்போது நம்ம யாய் மேலே தெரியாமல் இடிச்சிடுறான். அப்படி இடித்ததில் 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த சீன் இங்கே கட் பண்ணால் அங்கே நம்ம காவு வந்து டிராயிங் பண்ணிட்டுருக்கான்னா, அதை பார்த்துட்ருக்கிற யாய் இருந்துட்டு, கை கெட்டுற தூரத்தில் தான் நீ இருக்க, ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்பாவும் யாயும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனால் உன்னை பார்க்க முடியலாட்டியும் அவனோட மனசில் இன்னும் உன்னோட ஞாபகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாய் இருந்துட்டு, ஆனால் அவனால் எப்போ என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் வரும்போது எல்லாமே நல்லாவே நடக்கும், மாங்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, யாயும் இருந்துட்டு இந்த மாதிரி பாண்டிங்கில் இருக்கிற சோல் வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு, ஆமாம், அதனால அந்த நாள் வந்து சீக்கிரமாகவே வரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு அந்த நேரம் சீக்கிரமாகவே வரும், அப்படி வரும்போது நான் அவனை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த சோபி பொண்ணை காமிச்சா, அந்த பொண்ணு இருந்துட்டு ஆண்டி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, நான் ஏன் அந்த பேரை கேட்ட உடனேவும் அவ்வளோ கோவமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. இவ இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்க, இவ வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்டு இருக்காங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி ரூடியும் அவங்களோட அம்மாவும் உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போய் பார்க்க போகிறா. அவங்க 2 பேரும் எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரூடிக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பான் போல், அவனும் அப்ராடில் இருக்கான். அப்ராட்ல இருந்து இப்போ இங்கே வரான், அதனால் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க போல். அந்த பார்ட்டிக்கு இவளை இன்வைட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. அதோட இவளுக்கு காயம் வேறு ஆயிடுச்சு இல்லையா, அந்த காயத்தால் அவளுக்கு ஃபீவரும் வந்துருச்சு போல். ஸோ நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் விசாரிச்சுட்டு அவளுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டை வந்து ஆன்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த பழைய காலத்துலவும் ஒரு பின் மாதிரி குத்துவாங்க இல்லையா தலையில், அந்த பின்னை தான் அவங்க வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பின் வந்து அந்த ஆன்ட்டியோட ஓல்டு கசின் இருக்காங்க இல்லையா சோபின்ட்டு, அவங்க வந்து யூஸ் பண்ணது போல். அந்த பின்னை வந்து இப்போ மறுபடியும் இந்த சோபிக்கு வந்து அவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்க. இவளும் பார்த்துட்டு இது எனக்கு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் இருந்துட்டு ஆமாம்மா இது உனக்காண்டி கிஃப்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் அந்த பின் எடுத்து பார்க்குறா. அந்த பின் வந்து இவளுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. அந்த பின்னையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சோபி இருக்கா இல்லையா, அந்த சோபிக்கு வந்து
நம்ம யாய் வந்து இந்த பின்னை வந்து போட்டு விட்டுட்டு இந்த பின்னில் நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவளுக்கு ஒரே வெக வெகமாக வந்திருக்கும். அப்படியே அடுத்த சீனில் அந்த பின்னை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டேவும் எனக்கு அடுத்த ஒரு ஜென்மன்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்திலையும் இந்த வலியையும் இந்த லவ்வையும் நான் ஞாபகம் வச்சிருக்கணும், நான் திரும்ப பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேவும் அந்த பின்னை வச்சுட்டு குத்திக்கிட்டு செத்து போயிட்டா போல. இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஆன்ட்டு கத்திக்கிட்டேவும் மயங்கி விழுந்துட்டா. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குன்ட்டு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அவங்க 2 பேரும் இருந்துட்டு இங்கே வாங்க, யாராவது வாங்க, சோபி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்ட்டு தெரியாமல் அப்படியே ஓடி இந்த எல்லா விஷயத்தையுமேவும் காவு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அந்த பின்னில் பேய் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவு இருந்துட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, அந்த இத்தினோண்டு பின்னுக்குள்ளே பேய் இருந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனும். இவ இருந்துட்டு அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவள் பார்த்ததை நீ பார்க்கலல்ல, அது எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவன் மயங்கி விழுந்தாலையா, மயங்கி விழுந்ததுக்கப்புறம் கண் முழிச்சிட்டா போல். கண் முழிச்ச உடனேவும் அந்த ஆன்ட்டியை பார்க்குறா. அந்த ஆன்ட்டி வந்து அந்த பழைய காலத்து சோபி இருக்கல, அந்த சோபி பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருந்துட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த ஆன்ட்டி போல். இந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு நீங்களா ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஆன்ட்டி இருந்துட்டு ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரூடியே இருந்துட்டு சோபி கிட்ட நீங்கள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ ஓகேன்ட்டு சொல்லிட்டு ஒரு முறைப்பா பாருங்க. அதுக்கே ரூடி பயந்துட்டா. இப்போ அது எல்லாத்தையுமே அங்கே வந்து காவு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. பார்த்த அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுலேயும் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, இன்னொரு நிமிஷம் நான் அவன் முன்னாடி உட்காந்துருந்தேன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனும் இருந்துட்டு லூசு மாதிரி நீ பேசிட்டு இருக்காத, நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன், அவள் உன்னோட சிஸ்டர், அவளால் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு வந்து ரூடி கிட்ட சொல்ல. ரூடி இருந்துட்டு அது எனக்கு தெரியாது, ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா ரூடி. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமேவும் தள்ளி நின்று நம்ம யாய் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். யாய்க்கு வந்து சோபி அப்படிங்கிற மாதிரி பேர் கேட்டோன்னேவும் அவனும் சோபியா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே அந்த சோஃபி அந்த பின்னை வச்சுட்டு பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்ருக்கா. அந்த பின்னை வந்து நம்ம சோஃபிக்கு கிஃப்டாக கொடுத்தது நம்ம யாய் தான் போல். இவ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை தேடி நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இங்கே காவு காமிச்சா காவு வந்து எங்கோ போகிறதுக்காண்டி நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டுருக்கான், பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சு. இதை வந்து யாய் பார்க்குறான். யாய்க்கு வந்து ஒன்றுமே புரியல, இப்போ இவன் எங்கே கிளம்பிட்டா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் கேட்காது இல்லையா. ஆனால் இவன் இருந்துட்டு அவனுக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்க. அவன் கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அந்த பக்கமாக போயிட்டே இருக்கான். அம்மா கிட்ட போய் அம்மா நான் இந்த மாதிரி கிளம்பிட்டேன், நான் நைட்டு வர்றதுக்கு வந்து லேட் ஆகும், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரூடி வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போயிடுவான்ட்டு சொல்லியிருக்கா, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு வந்து அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்ன இவன் லேட்டாக வருவானா, அப்படி எங்கே இவன் போகிறான், ஏன் லேட்டாக வர, நான் உன்னை நினச்சி கவலைப்பட்டுருக்கேன், எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேவும் யாயும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இவனும் போயிட்டே இருக்கான். நம்ம யான் இருந்துட்டு நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு தாட்டி கத்த. அந்த சவுண்டு வந்து இவனுக்கு கேட்டுருச்சு போல். டக்குட்டு திருப்புறன்ட்டு பேரில் கீழே கல் இருக்குது, அதில் அப்படியே கால் சுளுக்கி கீழே விழுந்துட்டான். இவன் விழுக போகும்போது அவன் பிடிக்கிறதுக்கு போகிறான், ஆனால் அவன் தான் ஒரு ஆன்மா இல்லையா, அதனால் அவன் பிடிக்க முடியலை அவனால். அவனுக்கு ஃபீலிங்காக இருக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். நம்ம யாய் வந்து வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவள் அடைஞ்சு கிடந்திருக்கா இத்தனை வருஷமாக. இப்போ வந்து நம்ம யாய் இவன் மூலியமாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். அது எப்படின்ட்டு அவனுக்கும் தெரியலை. யாய் வந்து அப்பா பையன் 2 பேருமே கூப்பிட அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இவன் சவுண்டு கேட்டோன்னேவன் இங்கே வந்து பார்த்தா காவு வந்து கீழே விழுந்து கிடந்திருக்கா. இதை பார்த்து அப்பா இருந்துட்டு பையன்கிட்ட நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வா முதல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பையன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அப்பா இருந்துட்டு காவு கிட்ட என்னாச்சு எப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் கால் தவறி கீழே விழுந்துட்டு சுளுக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்கான். அப்போ தான் நம்ம யாய் வந்து நோட் பண்ணுவான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான்ட்டு. இவன் அதை நோட் பண்ணிவிட்டு அப்பாவை கூப்பிடுறான். அப்பாவும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு அப்பாவும் இருந்துட்டு எதை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் இந்த ஹவுஸை விட்டுட்டு வெளியே வந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாம் இது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவன் பேசுகிறது வந்து நம்ம காவுக்கு ஒன்றுமே புரியல. காவும் இருந்துட்டு நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் உடனேவும் பையனை கூப்பிட்றான். சீக்கிரமாக வாடா, எங்கடா போயிட்டா, வாடா வந்து அவருக்கு வந்து மருந்து இதெல்லாமே போட்டு விடுற, காயத்துக்கு வந்து சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு
சொல்லிட்டு அவர் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நியாயம் இருந்துட்டு நான் உள்ளறையே அடைஞ்சு கிடந்ததுக்கு இந்த வீடு தான் காரணம்ன்ட்டு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. என்னோட மனசு தான் காரணம். நான் என்னோட லவ்வுக்காண்டி என் மனசுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கவும் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா இருந்துட்டு ஒரு வழியா அந்த நாள் வந்துருச்சு குன்யா. இத்தனை வருஷமா உங்க ஆன்மா முடிவே இல்லாம அடப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்க ஆன்மா வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கவும் யாய்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த பக்கம் காவுக்கு சின் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான்ல பையன். பையன் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டான். மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன், எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு சரி நீ முதல்ல போய் கார் எடு, அவரை போய் இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டான். நம்ம யாய் காவுகிட்ட சொல்கிறான், என்னால் இதை மட்டும்தான் உனக்கு பண்ண முடிஞ்சிச்சு, வேற எதுவும் பண்ண முடியல, நீ இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் இவனுக்கு தான் கேட்காது இல்லையா, அதனால அவன் இருக்கிறத ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல. இவன் அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். அவனும் இருந்துட்டு நீ இப்போ நல்லா இருக்கல, அதுவே எனக்கு போதும், நான் சொல்கிறது கேளு, நீ அடுத்தவங்க வீட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி எதுக்கு நீ இப்படி இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க, நீ வெறும் கெஸ்ட்டு தான், போகாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யாய் காவுகிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் காவுக்கு தான் இவன் பேசுறது கேட்கலையா, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். காரும் வந்துருச்சு. இவனும் அந்த காரில் ஏறி உட்கார, அந்த பக்கம் பார்த்தா யாய் ஆளுக்கு முதல்ல ரெடியாகி உட்கார்றா. இதை ஷின் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பொசசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காவு இருந்துட்டு நீங்கள் என்கிட்டயா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் ஆமாம் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்களே, உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, அப்படி தான் போகணும் பார்ட்டிக்கு போகும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாய் இருந்துட்டு மூடிட்டு வண்டி எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இதோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் ஒரு வழியாக காவும் ரூடி வீட்டுக்கு வந்துட்டான். ரூடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே காவு கூட நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இருந்துட்டு காவுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வரமாட்டேன்ட்டு காலையிலேருந்து இவ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு நான் எப்படி வராமல் இருப்பேன், நான் தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, ப்ராமிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காவு இருந்துட்டு ஷின்கிட்ட சரி ஓகே, என்னை கொண்டு ட்ராப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமேட்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷின் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இப்படியே போனேன்னா என் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். அப்புறம் நான் இப்படியே போனேன்னா ஷென்னு என்னை கொன்றுவார், உங்களை விட்டுட்டு கையோடு கூட்டிகிட்டு வர சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அப்படிங்கிற மாதிரி காவு சொல்ல, ஆனாலும் இல்லை நான் இங்கே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷின்னும் சொல்கிறான். அம்மாவும் அதாவது நம்ம ரூடியோட அம்மாவும் சரி ரூடியும் சரி எல்லாருமே ஷின் இங்கே இருக்கட்டும், அவர் இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் இங்கே இருந்தாங்கன்னா இந்த பார்ட்டியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ரூடி இருந்துட்டு காவுகிட்ட வா எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ரூடி காவு அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். இங்கே ரூபியை காமிச்சா ரூபி அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ இந்த மெய்டு இருந்துட்டு ரூபி கிட்ட இந்த பின் பார்க்குறதுக்கு ரொம்பவே பழசாக இருக்குல்ல, இந்த பின் உங்கள் பரம்பரை சொத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இல்லை இது ஆரம்பத்துல இருந்தே என்னோட தான், நான் இதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவள் பார்ட்டிக்கும் வந்துட்டா. பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரூடியோட அம்மா இருக்காங்களா, ஆண்டின்ட்டே வச்சுக்கிடலாம், ஆண்டி இருந்துட்டு சோபி அங்கேருந்து கூட்டிட்டு போய் அவங்க பையன்கிட்ட காமிக்கிறாங்க. இவங்க யாருன்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு சோபி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது எல்லாத்தையுமேயும் ஆய் பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். சோபியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். இவளும் இருந்துட்டு ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நிஜமாவே நீதானா, எவ்வளோ பெரிய அழகான பொண்ணாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்கள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறா. இவனும் இருந்துட்டு வாங்கிட்டு நீ இந்த பார்ட்டிக்கு வந்ததே ரொம்ப ஹாப்பி, இதில் எனக்கு கிஃப்ட்டு வேறு கொடுக்குற, நான் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஆன்ட்டியோட பையன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் இருந்துட்டு நீ என்னோட சொந்த தங்கச்சியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு பாரு, அது எனக்கு ஒரு கிஃப்ட்டு கூட தராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, அவளும் வந்துட்டா. சோஃபி இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணுறான் பயத்துலேயேவும். அப்புறம் அம்மாகிட்டையும் அண்ணாங்கிட்டையும் நீங்கள் 2 பேர் வெயிட் பண்ணி பாருங்கள் என்னோட கிஃப்ட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணனும் இருந்துட்டு அதையும் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாய்க்கு தான் பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது சோஃபியை பார்த்துட்டு. சோஃபி நீயும் மறுபிறவி எடுத்திருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேவும் அங்கேருந்து போயிட்டுருக்கான். எங்கே போகிறான்னா காவை தேடி தான் போகிறான். அப்படி போகிற வழியில் ஷின் உட்காந்து தின்னுட்டு இருக்க, அவங்கிட்ட போக இவ இருந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க,
ஏன் இருந்துட்டு நீ இந்த மாதிரி காவை பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லையே நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல அவன் எங்கே இருக்கான்ட்டு தேடி கண்டுபிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தின்னுகிட்டு இருந்தது வாக்குலயே ஓடிக்கிட்டு இருக்கான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இங்க உள்ளார பார்ட்டியில என்ன நடக்குன்னா, இந்த காவு பையன் அந்த பழங்காலத்துல ஒரு டான்ஸ் ஆடி இருப்பான் இல்லையா, ஒரு கெட்டப் போட்டுட்டு அதே கெட்டப் போட்டுட்டு அதே டான்ஸை வந்து இங்கே ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டு வந்து வெளியே இருக்கிற ஆய்க்கு கேட்டுட்டு அவன் உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவன் வந்து சோஃபி கண்ணில் இவன் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சான். ஆனால் இப்போ வந்து இவன் சோஃபி கண்ணில் பட்டுட்டா. அவ என்னடானா நீயும் மறுபறிவு எடுத்துட்டல, எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு தான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த ரூடி வந்து அண்ணனுக்காண்டி ஒரு gift வச்சுருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அந்த gift வந்து இதுதான் போல். நம்ம காவு வந்தோடனேவும் நான் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலல்ல, அது வந்து இதுக்காண்டி தான் போல் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கா. இங்கே இவன் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வெளியே வரான். வெளியே வந்து ஷின்னு இருக்கான். ஷின்னு இருந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன நான் வீட்டுக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இருந்துட்டு அதான் நீங்கள் டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா, அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு இல்லை ரூடி வந்து என்ன அவனோட பிரதருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, நான் இப்போ கிளம்பினேன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பின்னாடி இருந்துட்டு இருந்துட்டு அவன் ரொம்பவே சென்டிமெண்ட் ஆனவன், அவன்கிட்ட இப்படி சொன்னாலாம் ஆகாது, உனக்கு தலை வலிக்குது வயிறு வலிக்குன்ட்டு ஆக்டிங் பண்ண அப்போ தான் அவன் கூட வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஐயோ அம்மா எனக்கு தலை வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்க, அவனும் இருந்துட்டு சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போகிறாங்க. அப்படி போகும்போது ரூடி வந்துட்டா. ரூடி இருந்துட்டு நீ எங்கே போயிட்ட, ஏன் இங்கே இருக்க, அங்கே உள்ளார எல்லாருமே ஒன்றே தான் கேட்டுட்ருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூடி வந்து காவை கூப்பிட, காவு இருந்துட்டு இல்லை இந்த மாதிரி ஷின்னுக்கு உடம்பு சரியில்லை தலைவலிக்குன்னு சொல்கிறாரு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு ஓ அப்படியா நல்ல வேலை, எங்கள் பார்ட்டியில் வந்த ஒரு கெஸ்ட்டு வந்து டாக்டர் தான், நான் வேணா அவர்கிட்ட உங்களை வந்து காமிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவனை கூட்டிகிட்டு போக, இவன் திடீர்னு ஐயோ ஏம்மா எனக்கு இப்போ தலைவலி கூட வயிற்று வலி சேர்ந்து வலிக்குது, எனக்கு ரொம்ப முடியலை, போகாதீங்க நில்லுங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, அவள் கேட்குற மாதிரி இல்லை வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். யாய் வந்து சின்ன திட்டிகிட்டு இருக்கா, நீ எதுக்கும் உதவாதவடா யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்க, சின்ன இருந்துட்டு நான் என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சேன்ல, ஆனால் அவர் தான் கேட்காம போயிட்டாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு சொல்லவா முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே உள்ளார ரூடி காவை கூட்டிட்டு போய் அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் பேர் காவு தான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே டான்ஸ் ஆடினதும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அண்ணன் பேர் வந்து ஷாய். ஷாய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஷாய் இருந்துட்டு நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிறாங்க. சாய் இருந்துட்டு சொல்கிறான், ஒரு பையனால் சூச்சாய் கெட்டப் போட்டு இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆட முடியும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரூடி இருந்துட்டு அழகுனா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க, கௌதவ சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இல்லை நான் அதை மீன் பண்ணலை, நான் டான்ஸை சொன்னேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கௌதவும் இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் லைட்டாக சிரித்து சிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது. இதை வந்து யாய் தள்ளி நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வகுரெல்லாம் கப கபன்னு தெரியுது. டே நீ ஏன்டா அவனை பார்க்குற, நீ ஏன்டா அவனை பார்த்து சிரிக்கிற, அவன் என்னோட ஆள்றா, எனக்கு மட்டும்தான்டா சொந்தம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்போ ரூடியோட அம்மா வந்து அவங்க பையன்கிட்ட இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கப்பா, நீ டான்ஸ் ஆடி ஸ்டார்ட் பண்ணாதான் மற்றவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க வந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பையன் இருந்துட்டு ஆனால் நான் இன்னும் என்னோட டான்ஸிங் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவும் அப்பாவும் இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க, இவளை சூஸ் பண்ணு இவளை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது. பையன் இருந்துட்டு ரெண்டு பேர் இப்படி சண்டை போடுறத நிறுத்துவீங்களா, நானே என்னோட பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டேன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவை பார்க்குறான். அங்கே யாய்க்கா டேய் அதை மட்டும் சொல்லிடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அம்மாவும் அப்பாவும் இருந்துட்டு யார் அது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் டக்குன்ட்டு காவுகிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யாய்க்கு கடுப்பாயிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே ஷின்னு இருக்கான். ஷின்கிட்ட வந்து எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த சீன் இங்கே கட் பண்ணா அங்கே உள்ளார காவு வந்து அவன் கூட ஆடுறதுக்கு ஓகே சொல்லிட்டான் போல். இவனும் இருந்துட்டு நான் இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு காவு கூட தான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அம்மாலாம் இருந்துட்டு அது எப்படி முடியும், ஒரு பையன் கூட எப்படி டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு
அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவங்க 2 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணேன்னா அது ஒருத்தவங்களுக்கு வந்து அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அம்மாவும் இருந்துட்டு அப்படி இல்லாட்டி உன்னோட சிஸ்டரான ரூடி இல்லாட்டி சோபி கூட ஆடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு அவங்க 2 பேரும் என்னோட சிஸ்டர்மா, நான் எப்படிம்மா ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சோபியும் இருந்துட்டு அதுவும் சரிதான், நானும் அப்ராட்ல இருக்கும்போது நிறைய தாட்டி பார்த்துருக்கேன், பசங்களும் டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. அவனும் இருந்துட்டு பார்த்தீங்களா சோபியே சொல்லிட்டா, "காவ் நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா?" அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டான். அவன் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்கான். ரூடி தான் இருந்துட்டு, "நீ மட்டும்தான்டா என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ப்ளீஸ் அவன் கூட டான்ஸ் ஆடுறா" அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போகிறான். அப்போ டக்குன்ட்டு வந்து நம்ம யாய் அவன் கையை பிடிச்சிடுறான். யாய்னா யாயா வரல, ஷென் உடம்புல யாய் வந்து பூந்துட்டான் போல். ஒரு நிமிஷம் நம்ம காவுக்கு வந்து யாய் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. யாய் காவு கையை பிடிச்சிட்டு போதும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷின்னு தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ரூடி இருந்துட்டு, "ஷின் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அப்போ தான் இவன் பார்க்குறான் அது ஷின்னுன்ட்டு. ஷின்னை பார்த்துட்டு, "ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலான்னு" சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ரூடி, "நில்லு நில்லு" அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. இங்கே காவுக்கா பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்துட்டு, "என்னை விடுங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே முரட்டுத்தனமாக தெரியலையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி காவு வந்து ஷின்கிட்ட கேட்குறான். "என்னோட உடம்புல இப்போ யாய் தானே இருக்கான், யாய் இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன்னை ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருந்து நான் காப்பாற்றிருக்கேன், அப்படி இல்லாட்டி அவன் கூட உனக்கு டான்ஸ் ஆடுறது வந்து பிடிச்சிருக்கா என்ன?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் யாய். அதுக்கு காவும் இருந்துட்டு, "நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவன் கூட டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கும் அவன் கூட டான்ஸ் ஆடுறது வந்து பிடிக்கல. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்க? என்னை விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு, "வாங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ திடீர்னுட்டு நம்ம யாய்க்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. மயங்கி கீழே விழுந்துடுறான். காவுக்கு ஒன்றுமே புரியல. காவு இருந்துட்டு, "ஷின் ஷின் என்னாச்சு? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? எந்திரிங்க எந்திரிங்க" அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஷின் உடம்புல இருந்து நம்ம யாய் தான் வெளியே வரான். யாய்க்கும் அந்த உடம்புல இருந்தது ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல், மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கு. அவன் ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்கான். இவன் வரதை வந்து நம்ம காவு வந்து பார்த்துட்டான். காவு பார்த்துட்டு, "நீயா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் டக்குன்ட்டு மறைஞ்சு போயிடுறான். இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஷின்னும் டக்குன்ட்டு கண்முழிச்சு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனேவும் யாயை தான் தேடிட்டு இருக்கான் போல். நம்ம காவு இருந்துட்டு ஷின்கிட்ட, "இந்த மாதிரி நீங்கள் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, இங்கே என்ன தான் நடக்குது? இங்கே ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவர் டக்குன்ட்டு மறைஞ்சு போயிட்டாரு" அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஷின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஷின் இருந்துட்டு, "நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பேரை சொல்லி பாட்டமாக கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்பாவும் இருந்துட்டு, "இப்போ ஏன்டா நீ இப்படி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்க? என்ன விஷயம்டா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இப்போ எதுவும் கேட்காது, இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான். அம்மாவும் வந்துட்டாங்க இவன் கத்துன கத்துக்கு. அம்மா இருந்துட்டு காவுகிட்ட, "என்னதான்டா நடக்குது?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "எனக்கும் தெரியலம்மா" அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இருந்துட்டு அவன் அப்பாவுக்கு அதில் என்னமோ ஒன்று சொல்லியிருப்பான் போல். அவன் இருந்துட்டு, "நீ ஏன்டா இதை தடுக்கலை?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு, "நான் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து அவரோ கோவத்தில் இருந்தார்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அப்பாவும் இருந்துட்டு, "இப்போ அவர் எங்கே?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "உள்ளே இருக்காரு" அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் யாயை பார்க்கறதுக்காண்டி. உள்ளே போய் யாயை பார்த்தா யாய் வந்து ஒரு மாதிரி ப்ரர்ராக இருக்கான், விட்டு விட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நிமிஷம் வந்து அவனோட உருவம் தெரியுது, மறு நிமிஷமே மறைஞ்சிருது. இப்படி இருந்துகிட்டு இருந்தது, டக்குன்ட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்குது. இதோட எபிசோட் 2 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நியூ சேனலோட லிங்க்கை வந்து நான் இந்த சீரீஸோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.